சூரத்துல் கியாம அத்தியாயம் 75 மறுமை. திருக்குர்ஆனின் 75வது அத்தியாயம் அல் கியாம அத்தியாயம் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் அருளப்பெற்ற மக்கிய அத்தியாயமாகும் இது. இதில் 40 வசனங்கள் இடம்பெற்றுள்ளன. வசனம் 1 முதல் 15 வரை. அளவிலா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால். மறுமை நாள் மீது நான் சத்தியம் செய்கின்றேன். இடித்துரைக்கும் ஆன்மா மனசாட்சி மீதும் சத்தியம் செய்கின்றேன். மனிதனின் மக்கிப்போன எலும்புகளை மறுபடியும் நாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று அவன் எண்ணுகின்றானா? அவ்வாறன்று. அவனுடைய விரல் நுனிகளை கூட சீராக்குவதற்கு நாம் வலிமை பெற்றவர்கள் ஆவோம். இல்லை, மனிதன் தனக்கு முன் உள்ள மறுமையை மறுத்து குற்றமிழைக்க விரும்புகின்றான். மறுமை நாள் எப்பொழுது என்று அவன் வினவுகின்றான். பார்வை மிரளும் போது, சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படும் போது, சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்படும் போது அந்நாள் வரும். அன்றைய தினம் எங்கே வெறிண்டோடுவது என்று மனிதன் கேட்பான். அவ்வாறன்று. அன்றைக்கு தப்பிக்க எந்த இடமும் இருக்காது. நபியே, அன்றைய தினம் உம்முடைய இறைவனிடமே இருப்பிடம் இருக்கும். மனிதன் முந்தி செய்தது குறித்தும் பிந்தி செய்தது குறித்தும் அன்று அவனுக்கு அறிவிக்கப்படும். ஏன், ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி நன்கறிந்தவனாகவே இருப்பான். அவன் எவ்வளவுதான் தன் சாக்கு போக்குகளை முன்வைத்தாலும் தன்னை அறிந்தே இருப்பான். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் முதல் 2 வசனங்களில் மறுமை நாள் மீது சத்தியம் செய்கின்றேன், இடித்துரைக்கும் ஆன்மா மனசாட்சி மீதும் சத்தியம் செய்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றான். இவ்வாறு சத்தியம் செய்து அவன் உறுதிப்படுத்த விரும்புகின்ற விஷயம், அதாவது சத்தியத்தின் முடிந்த வாசகம் யாதெனில், மனிதனின் எலும்புகளை மறுபடியும் நாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று அவன் எண்ணுகின்றானா எனும் 3ஆம் வசனம்தான். அதாவது எண்ணம் தவறு என்று மறுத்தளிப்பதே சத்தியத்தின் முடிந்த வாசகம், அதாவது ஜவாபுல் கசம் ஆகும். இது எதிர்மறை என்பது குறிப்பிடத்தக்கது. மறுமை நாள் மீது சத்தியம் செய்கின்றேன். இவ்விதம் சத்தியம் முடிந்த வாசகம் எதிர்மறையாக இருப்பின், சத்தியத்திற்கு முன் எதிர்மறையை குறிக்கும் லா எனும் இடைச்சொல் பொருளின்றி கூடுதலாக ஆரம்பத்தில் இடம்பெறச் செய்வது அரபி மொழி வழக்கில் உள்ளதாகும். பின்வரும் எதிர்மறையை உறுதிப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். இது முன்பே கூறப்பட்டிருக்கிறது. இதன்படி இங்கேயும் முதல் 2 வசனங்களில் லா என்னும் இடைச்சொல் இடம்பெறுகிறது. அதற்கு தனிப்பொருள் கிடையாது. இங்கு சத்தியத்தின் முடிந்த வாசகம் இறந்த பின் உயிர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் என்பதெல்லாம் இல்லை என்று அறிவிலிகள் கருதுவதை மறுத்து உயிர் கொடுத்து எழுப்பப்படும் என்பதை உறுதிப்படுத்துவதுதான். இதனாலேயே முதல் 2 வசனங்களில் மறுமை நாள் மீது நான் சத்தியம் செய்கின்றேன், இடித்துரைக்கும் ஆன்மா மீதும் சத்தியம் செய்கின்றேன் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இவ்வசனங்களுக்கு விளக்கம் அளித்த ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அல்லாஹ் மறுமை நாள் மீது மட்டுமே சத்தியம் செய்துள்ளான், இடித்துரைக்கும் ஆன்மா மீது அவன் சத்தியம் செய்யவில்லை என தெரிவித்துள்ளார்கள். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இல்லை, அல்லாஹ் இந்த 2 மீதும் சத்தியம் செய்துள்ளான் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அல்லாஹ் இவ்விரண்டின் மீதும் சத்தியம் செய்துள்ளான் என்பதே சரியான கருத்தாகும். இதுவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஸயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் வாயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதையே தேர்வு செய்துள்ளார்கள். இடித்துரைக்கும் ஆன்மா அல் லவ்வாம. அடுத்து, மறுமை நாள் என்றால் என்ன என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. இடித்துரைக்கும் ஆன்மா என்பது குறித்து ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் மீது ஆணையாக தம்மைத்தாமே கடிந்து கொள்பவராக ஓர் இறை நம்பிக்கையாளர் இருப்பார் என்றே நாம் கருதுகிறோம். அவர் என்ன நோக்கத்தில் பேசினேன், என்ன நோக்கத்தில் சாப்பிட்டேன், என் மனதோடு என்ன நோக்கத்தில் கதைத்தேன் என்று தம்மைத்தாமே கேட்டுக்கொள்வார். பாவியோ பாவத்தை நோக்கி துணிந்து நடந்து கொண்டிருப்பான், தன்னைத்தானே கடிந்து கொள்ள மாட்டான். சிலாக் பின் ஹர்ப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது,
நான் இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் இடித்துரைக்கும் ஆன்மா மீதும் சத்தியம் செய்கின்றேன் என்னும் வசனம் தொடர்பாக விளக்கம் கேட்டேன். அதற்கு இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நான் இன்னென்னவாறு செய்திருக்க வேண்டுமே என்று கூறி செய்த நன்மை மற்றும் தீமைக்காக தம்மைத்தாமே அவர் கடிந்து கொள்வார் என்று விளக்கம் அளித்தார்கள். சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவர் மனம் நன்மை ஏன் கூடுதலாக செய்யவில்லை, தீமை ஏன் செய்தாய் என்பது குறித்து அவரை பழிக்கும் என தெரிவித்தார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், செய்ய தவறிய நன்மைக்காக அவர் மனம் வருந்தும், அவரை பழிக்கும் என்று குறிப்பிட்டார்கள். மேற்கண்ட வசனத்தில் இடித்துரைக்கும் என்பதை குறிக்க அல்-லவ்வாமா என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இகழப்பட்டது என்றும், கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குற்றமிழைக்க கூடியது என்றும் பொருள் கூறியுள்ளனர். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, மேற்கண்ட அனைத்து கூற்றுகளும் கருத்தளவில் நெருக்கமானவையே. இருப்பினும் ஒருவருடைய மனம் அவர் செய்த குறைவான நன்மை குறித்தும் அவர் செய்த தீமை குறித்தும் அவரை பழிக்கும், செய்ய தவறிய நன்மைக்காக வருந்தும் என்னும் கருத்தே திருக்குர்ஆனின் வெளிப்படையான போக்கிற்கு மிகவும் பொருத்தமானதாகும். எலும்புகளை என்ன விரல் நுனியை கூட. அடுத்த வசனத்தில் மனிதனின் மக்கிப்போன எலும்புகளை மறுபடியும் நாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று அவன் எண்ணுகின்றானா என உயர்ந்தோன் அல்லாஹ் வினவுகின்றான். அதாவது மறுமை நாளில் மனிதனின் எலும்புகளை பல்வேறு இடங்களிலிருந்து ஒன்று சேர்த்து அவற்றை மீண்டும் உருவாக்குவதற்கு நாம் சக்தி பெற மாட்டோம் என்று அவன் எண்ணுகின்றானா என அல்லாஹ் கேட்கின்றான். அடுத்த வசனத்தில் அவ்வாறன்று, அவனுடைய விரல் நுனிகளை கூட சீராக்குவதற்கு நாம் வலிமை பெற்றவர்கள் ஆவோம் என்று அல்லாஹ் இயம்புகின்றான். இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அளித்த விளக்கமாவது, மனிதனின் விரல் நுனிகளை கால்நடைகளின் குழம்பை போன்று பட்டையாக மாற்றுவதற்கு நாம் சக்தி பெற்றவர்கள் ஆவோம். இருப்பினும் இந்த வசனத்தின் வெளிப்படையான கருத்தாவது, இதில் இடம்பெற்றுள்ள சக்தி பெற்றவர்கள் என்னும் தொடரானது அதற்கு முந்தைய வசனத்தில் இடம்பெற்றுள்ள ஒன்று சேர்ப்பதற்கு என்ற தொடரின் சந்தர்ப்ப நிலை வாக்கியம் ஆகும். இதன்படி நாம் மனிதனின் எலும்புகளை ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று அவன் எண்ணுகின்றானா? அவ்வாறன்று, அவனுடைய விரல் நுனிகளை கூட சீராக்குவதற்கு நாம் சக்தி பெற்றவர்களாக உள்ள நிலையில் அவற்றை ஒன்று சேர்ப்போம் என இதற்கு பொருள் விரியும். அதாவது மனிதனின் எலும்புகளை ஒன்று சேர்க்க நமது வல்லமைக்கும் எல்லா தகுதியும் உண்டு. இதுவென்ன, நாம் நாடினால் மனிதன் எப்படி இருக்கின்றானோ அதைவிட கூடுதல் அம்சங்களுடன் மறுமையில் அவனை நம்மால் எழுப்ப முடியும். அவனுடைய விரல் நுனிகளை வளைவின்றி சமமாக கூட நாம் ஆக்குவோம். இதுவே இப்னு குதைபா, ஹஜ்ஜாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோருடைய கூற்றின் கருத்தாகும். தனக்கு முன் உள்ள மறுமையை மறுப்பவன். அடுத்த வசனத்தில், இல்லை, மனிதன் தனக்கு முன் உள்ள மறுமையை மறுத்து குற்றமிழைக்க விரும்புகின்றான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவன் குற்றமிழைக்க நேராக போய்கொண்டிருக்கின்றான் என்று விளக்கம் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நான் நினைத்ததை செய்து கொள்வேன், பின்னர் மறுமை நாள் சம்பவிக்கும் முன்பே பாவ மன்னிப்பு கோரிவிடுவேன் என்று மனிதன் கூறுவதை இது குறிக்கின்றது என தெரிவித்துள்ளார்கள். வேறு சிலர் மறுமை நாள் முன்னிருக்க சத்தியத்தை ஏற்க மறுத்ததை இது குறிக்கின்றது என்று குறிப்பிடுகின்றனர். இந்த வசனத்தில் உள்ள தனக்கு முன் குற்றமிழைக்க என்னும் தொடருக்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் அளிக்கையில், இலக்கின்றி தான் தோன்றித்தனமாக நடக்க என்று தெரிவித்தார்கள். ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஆதமின் மகனை அவனது மனம் பாவத்தை நோக்கி நேரடியாக இட்டுச் செல்வதை காண முடியும், யாரை அல்லாஹ் பாதுகாத்தானோ அவரை தவிர என்று இதற்கு விளக்கமளித்தார்கள். பாவங்கள் செய்வதில் அவசரமும் பாவம் மன்னிப்பு கோருவதில் தாமதமும் காட்டுகின்ற மனிதனை இவ்வசனம் குறிக்கின்றது என முற்கால அறிஞர்கள் பலரிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த வசனம் விசாரணை நாளை நம்ப மறுக்கும் இறை மறுப்பாளரை குறிக்கின்றது என்று தெரிவித்துள்ளார்கள். இதன்படியே வசனத்திற்கு பொருள் செய்துள்ளோம். இந்த இறுதி கருத்து மிகவும் வெளிப்படையான கருத்தாகும்.
ஏனெனில் இதற்கு பிறகு மறுமை நாள் எப்பொழுது என்று அவன் வினவுகின்றான் என அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது மறுமை நாள் எப்பொழுது நிகழும் என்று வினவுகின்றான். அவனது இந்த வினாவானது மறுமை நாள் நிகழ்வதை பாரதூரமாக ஒன்றாக கருதி அப்படி ஒன்று இருப்பதை ஏற்க மறுக்கும் வினாவே ஆகும். இதையே மற்றொரு இடத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த வாக்குறுதி எப்பொழுது நிறைவேறும் என்று கூறுங்கள் என பரிகாசமாக அவர்கள் கேட்கின்றனர். உங்களுக்கு என குறிக்கப்பட்ட ஒரு நாள் உண்டு. அதிலிருந்து சிறிது நேரம் கூட நீங்கள் பிந்தவும் மாட்டீர்கள் முந்தவும் மாட்டீர்கள் என்று நபியே நீர் கூறுவீராக என உயர்ந்தோன் அல்லாஹ் கூறுகின்றான். பார்வை மிரளும் போது, அவ்வாறே இங்கு அடுத்த வசனத்தில் பார்வை மிரளும் போது, அதாவது மிரட்சி அடையும் போது என்று உயர்ந்தோன் அல்லாஹ் கூறுகின்றான். இதையே மற்றொரு வசனத்தில் நிலை குத்திய அவர்களின் பார்வைகள் பழைய நிலைக்கு அவர்களிடம் திரும்பாது என்று உயர்ந்தோன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது மறுமை நாளில் ஏற்படக்கூடிய கடுமையான அமளிகளின் காரணத்தாலும் அன்று காண்கின்ற பெரும் பயங்கரத்தின் காரணத்தாலும் பார்வைகள் அந்நாளில் வெளிரிப்போய் திகிலுற்று மிரட்சி அடைந்து இழிவுறும். அடுத்த வசனத்தில் சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படும் பொழுது, அதாவது சந்திரன் தனது ஒளியை இழக்கும் போது என்று உயர்ந்தோன் அல்லாஹ் இயம்புகின்றான். அடுத்த வசனம் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்படும் போது அந்நாள் வரும் என்று குறிப்பிடுகின்றது. அதாவது சூரியனும் சந்திரனும் சுருட்டப்படும் போது மறுமை நாள் நிகழும். இதையே சூரியன் சுருட்டப்படும் போது என்று மற்றொரு வசனத்தில் உயர்ந்தோன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அடுத்த வசனத்தில் அன்றைய தினம் எங்கே வெருண்டோடுவது என்று மனிதன் கேட்பான் என உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது மறுமை நாளில் இந்த அமளிகளை ஆதமின் மகன் நேரில் காணும் சந்தர்ப்பத்தில்தான் அவன் வெருண்டோட எண்ணுவான். அப்பொழுதுதான் எங்கே வெருண்டோடுவது என்று கேட்பான். அதாவது ஏதேனும் புகலிடமோ தஞ்சமோ உண்டா என வினவுவான். தப்பிக்க போக்கிடம் கிடையாது. அடுத்த வசனங்கள் அவ்வாறன்று, அன்றைக்கு தப்பிக்க எந்த இடமும் இருக்காது. நபியே, அன்றைய தினம் உம்முடைய இறைவனிடமே இருப்பிடம் இருக்கும் என்று கூறுகின்றான். அதாவது அன்றைய தினம் ஈடேற இயலாது என்று மேற்கண்ட வசனத்திற்கு இப்னு அப்பாஸ், இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு ஆகியோர் விளக்கமளித்தனர். இந்த வசனமானது அன்றைய தினம் உங்களுக்கு எந்த புகலிடமும் இராது, மேலும் உங்களால் தலைமறைவாகவும் முடியாது எனும் வசனத்தை போன்றதாகும். அதாவது நீங்கள் ஒளிந்து கொள்ளக்கூடிய இடம் என்று எதுவும் உங்களுக்கு அங்கு இராது. அவ்வாறே இங்குள்ள வசனத்தில் அன்றைக்கு தப்பிக்க எந்த இடமும் இருக்காது என்று இயம்புகின்றான். அதாவது நீங்கள் பாதுகாப்பு பெறக்கூடிய இடம் என்று எதுவும் உங்களுக்கு அங்கு இராது. இதனாலேயே அடுத்த வசனம் நபியே, அன்றைய தினம் உம்முடைய இறைவனிடமே இருப்பிடம் இருக்கும், அதாவது மீள்கின்ற இடமும் போய் சேர வேண்டிய இடமும் இருக்கும் என்று கூறுகின்றது. அவன் செய்ததெல்லாம் அறிவிக்கப்படும். பின்னர் அடுத்த வசனத்தில் மனிதன் முந்தி செய்தது குறித்தும் பிந்தி செய்தது குறித்தும் அன்று அவனுக்கு அறிவிக்கப்படும் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது அவனுடைய செயல்களில் பழையது புதியது, ஆரம்பமானது இறுதியானது என சிறியது பெரியது என அனைத்தும் அவனுக்கு தெரிவிக்கப்படும். இதையே மற்றொரு வசனம் தாம் செய்தவை எல்லாம் தமக்கு முன்னால் இருப்பதை அவர்கள் காண்பார்கள். நபியே, உம்முடைய இறைவன் யாருக்கும் அநீதி இழைப்பதில்லை என்று தெரிவிக்கின்றது. அவ்வாறே இங்கு அடுத்த வசனங்களில் ஏன் ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி நன்கறிந்தவனாகவே இருப்பான், அவன் எவ்வளவுதான் தன் சாக்கு போக்குகளை முன்வைத்தாலும் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் விவரிக்கின்றான். அதாவது மனிதன் அன்றைய தினம் எவ்வளவுதான் சாக்கு போக்குகள் சொன்னாலும் மறுத்தாலும் தான் செய்தவற்றை அவன் நன்கறிந்திருப்பான், தனக்கெதிராக சாட்சியமும் கூறுவான். இதையே மற்றொரு வசனத்தில் உனது ஏட்டை நீயே படி, இன்று உனக்கு கணக்கு பார்க்க நீயே போதும் என்று கூறப்படும் என உயர்ந்தோன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். தன்னைத்தானே கண்காணிப்பவன். மேற்கண்ட வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொருள் கூறுகையில் மனிதன் தன்னைத்தானே கண்காணிக்கின்றான். அதாவது அவனுடைய செவி, பார்வை, கைகள், கால்கள், உறுப்புகள் ஆகியவை அனைத்தும் கண்காணிக்கின்றன என்று தெரிவித்துள்ளார்கள். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
மனிதன் தனக்கெதிராக சாட்சி அளிப்பவன் ஆவான் என்று பொருள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருப்பதாவது, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீ நாடினால் அவன் மக்களின் குறைகளையும் பாவங்களையும் கூர்ந்து கவனிக்கின்ற அதே வேளையில் தான் செய்த பாவங்களை கண்டும் காணாமல் இருப்பதை பார்ப்பாய். இஞ்சில் வேதத்தில், ஆதமின் மகனே, நீ உன் சகோதரனின் கண்ணில் விழுந்த துரும்பை கூட கவனிக்கின்றாய், ஆனால் உனது கண்ணில் விழுந்துள்ள மரக்கட்டைகளையே கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகின்றாய் என்று எழுதப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. அவன் எவ்வளவுதான் தன் சாக்கு போக்குகளை முன்வைத்தாலும் என்னும் வசனத்திற்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பொருள் கூறுகையில், அவன் தனக்காக எவ்வளவுதான் வாதாடினாலும் அவன் தன்னை பற்றி நன்கறிந்தவனாகவே இருப்பான், தனக்கெதிராக சாட்சியம் அளிப்பான் என்று தெரிவித்தார்கள். சாக்கு போக்கு எடுபடாது. கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவன் அன்றைக்கு பொய்யான சாக்குப்போக்கு சொன்னால் அவனிடமிருந்து அது ஏற்கப்படாது என்றும், சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவன் எவ்வளவுதான் தன் தரப்பு ஆதாரத்தை சொன்னாலும் என்று பொருள் கூறியுள்ளனர். சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் இந்த கருத்தையே இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தேர்வு செய்துள்ளார்கள். லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவன் தன் திரைகளை எடுத்து போட்டாலும் சரியே என்ற மேற்கண்ட வசனத்திற்கு பொருள் கூறினார்கள். மேற்கண்ட வசனத்தில் சாக்கு போக்குகள் என்பதை குறிக்க மஅதீர் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதன் ஒருமை மிஅதார் ஆகும். யமன் வாசிகள் திரைக்கு மிஅதார் என்று குறிப்பிடுவர். மேற்கண்ட கருத்துக்களில் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மற்றும் அன்னாரின் தோழர்களின் கருத்தே சரியானது. மற்ற வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றான், அதற்கு இணை கற்பித்த அவர்களின் மறுமொழி, எங்கள் இறைவனாகிய அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் இணை வைப்போராக இருந்ததில்லையே என்று கூறுவதை தவிர வேறொன்றாக இருக்காது. அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பும் நாளில் இங்கு உங்களிடம் அவர்கள் சத்தியம் செய்வதைப் போன்றே அவ்வனிடமும் அங்கு சத்தியம் செய்வார்கள். இதன் மூலம் தாம் காரியமாக இருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள். இதோ பாருங்கள், நிச்சயமாக அவர்கள்தான் பொய்யர்கள் ஆவர். மேற்கண்ட வசனம் குறித்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகையில், அது சாக்குப்போக்கு கூறுவதையே குறிக்கிறது என்று கூறிவிட்டு, அன்றைய தினம் அநீதியாளர்களுக்கு அவர்கள் கூறும் சாக்குப்போக்கு பயனளிக்காது என்னும் இறை வசனத்தை நீர் கேள்விப்பட்டதில்லையா என்று கேட்டார்கள்.